ரெட்டினால் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட்டையும் ஹைட்ரோகினோன் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் அந்த கெமிக்கல் மாலிகுலையும் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்றாரு. இந்த ரெண்டு மாலிகுலும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான மாலிகுல், வெரி வெரி டேஞ்சரஸ். நீங்க அவ்வளவு ஈஸியா இந்த பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு தப்பா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கின் நல்லா ஆகுது இல்லையோ கண்டிப்பா டேமேஜ் ஆயிடும். அதாவது ஒரு ப்ராப்பரா ஒரு கைடன்ஸ் இல்லாம ரெண்டுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அதை ப்ரொமோட் பண்ண ரெண்டு பேரோட பேக்ரவுண்ட் போய் செக் பண்ணீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ரேண்டம் இன்ஃப்ளூயன்சஸ், அவ்வளவுதான். ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது, அவங்க மெடிக்கல் ஃபீல்டில் வந்து இது கிடையாது. அவங்க எதை பார்த்து போனால் கூகுள் ஒரு ஷீட் எடுத்து அந்த கூகுள் ஷீட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போட்டு அதை வச்சு அவங்க வந்து இதெல்லாம் தான் எவிடன்ஸ் அப்படின்றாங்க. நீங்கள் அந்த எவிடன்ஸை வந்து நீங்கள் வந்து ரேண்டாக ஒரு நாள் கூகுள் ஷீட்டை படிச்சு வச்சு சொல்கிறீங்க. அப்போ அதையே சயின்ஸாக படித்து தொழிலாக படிட்டு இருக்க டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அது எவ்வளோ கேர்ஃபுல்லாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கேட்குற எல்லா விஷயத்தையும் பார்க்குற எல்லா விஷயத்தையும் அப்படியே நம்பக்கூடாது. இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் நம்ம கொடுக்குறது கரெக்டான ஆளா, நம்ம வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்ம இது வந்து நீங்கள் ப்ராப்பர் கைடன்ஸில் போய் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எந்த டிப்ஸ் வந்து இப்போ பட்டன் கம்மிஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் அந்த மாதிரி ஹேர் ஆயில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி யூஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வந்து நம்ம மார்க்கெட் பண்ண வைக்கிறாங்க. பட் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த 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 டேர்ம்ஸோ அந்த கண்டிஷன்ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களால ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. நான் அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் சொல்கிற ரெட்டினால் அண்ட் ஹைட்ரோகினால் வெரி வெரி டேஞ்சரஸ். இது நீங்கள் போட்டிங்கன்னா பெர்மனன்ட் ஸ்கின் டேமேஜ் ஹைட்ரோகினால நிறைய இருக்குது. நிறையோட ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாங்க, பிக்மெண்டடாக இருந்தாங்க. இப்போ வந்து பாருங்க எவ்வளோ க்ளோவாக இருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீம் எடுத்து காமிச்சாங்க. இதில் எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் இது மாதிரி ஆயிடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சாங்க. இது ட்ரூ, அது உண்மையா, நிஜமாலே அவங்க அது மாதிரிலாம் எடுத்திருப்பாங்களாங்கிறது ஒரு டவுட் வந்துச்சு. இவங்க ரேண்டமாக யாருமே கன்சல்ட் பண்ணாமல் ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி போட்டிங்கன்னா அதோடைய பக்க விளைவுகள் எவ்வளோ இருக்கும். ரெட்டினால் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா பரு வரும்ல, அந்த பருவோட ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ் இந்த மாதிரி ஸ்டேஜ் கொடுக்கப்படுற ஒரு ஆயின்மெண்ட். அது உங்கள் ஸ்கின்ல இருக்க அந்த ஆயில்னஸை குறைச்சிரும். ப்ளஸ் அது எல்லா ஸ்டேஜ்லையும் ஆக்ட் பண்ணும். ரெட்டினால் மாத்திரையாகவே ரெட்டினால் இருக்குது. அதை வந்து கொடுக்கும்போது தோல் நல்லா வறட்சி ஆகும். அப்போ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு நைட் மெயின்டைன் பண்ணணும். மார்னிங்கில் சன்ஸ்கிரீன் இல்லாமல் கண்டிப்பாக வெளியே போகக்கூடாது. அனாவசியமான கெமிக்கல்ஸ் அதுக்கு மேலே போடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஸ்கின் ட்ரை ஆகுது ரெட்டினால் போட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெட்டினால் போடுறாங்க, கூட சாலிசிலிக் ஆசிட் சேர்த்து போடுறாங்க. அது இன்னும் டேஞ்சரஸ். ரெட்டினாலே உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆக்கும். இது மேலே சாலிசிலிக் ஆசிட், அது ஒரு ஆசிட், அது இன்னும் ட்ரை ஆக்கும். இதோடு சேர்த்து என்ன பண்ணுறாங்க, ஹைலோனிக் ஆசிட், அதுவும் ஒரு மாலிகுல் தான். pH வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான். இதில் வந்து வாரத்துக்கு 2 தடவை வந்து என்ன பண்ணுறாங்க, கிளைகோலிக் ஆசிட் போடுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் ஸ்கின் எவ்வளோ இரிட்டேட் பண்ணுறீங்க. இந்த 4 யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு பின்னாடி அறிவியல் நம்மளுக்கு யாருக்காவது தெரியுமானா 10ல் ஒரு 2 பேருக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம். அவங்களும் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு வேளை செட் ஆனால் விட்டுடலாம். 10ல் 8 பேர் இதை போட்டு அவன் ஃபேர் ஆகிட்டான், நான் அந்த ரீல் பார்த்தேன் அப்படின்னு வாங்கி போடுறவங்க தான். இமேஜின் என்ன நடக்கும்ட்டு. இட் இஸ் ஹைலி டேஞ்சரஸ். முன்னாடி வந்து விட்டமின் சி போடுறாங்க, நியாசனமைட் போடுறாங்க, மாய்ஸ்சரைசர் போடுறாங்க, சன்ஸ்கிரீன் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றாங்க ஸ்கின் கேருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே லேயரா போடலாமா இருப்பாங்க. அது போடலாமா? அதாவது ஸ்கின் கேரை பொறுத்த மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்றதை விட கரெக்டா யூஸ் பண்ணணும். அது ஒரு அறிவியலை பின்பற்றி யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க ஸ்கின்னுக்கு வந்து ரெட்டினால், ஹைலோனிக் ஆசிட், நியாசினமைட், கிளைகோலிக் ஆசிட், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இப்போ ஒரு 7 இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்லேருந்து ரெட்டினால் எடுத்துருவேன். உங்களுக்கு கிளைகோலிக் ஆசிட் தேவையில்லை எடுத்துருவேன். உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிட் தேவையில்லை எடுத்துருவேன். உங்களுக்கு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், வைட்டமின் சி போதும். ஸோ என் ஸ்கின்னுக்கு எது தேவைங்கிறத இப்போ யார் சொல்லுவான்? அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கவங்ககிட்ட கேட்கணும். அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒருவேளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா, ப்ரோ போடுங்க ப்ரோ, எல்லாமே இம்பார்ட்டன்ட் ப்ரோ, ஸ்கின் சூப்பராக இருக்கும் ப்ரோம்பாங்க. ஆப்வியஸ்லி சொல்ல தான் செய்வாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஆனால் உங்கள் ஸ்கின்னுக்கு ஒன்று தேவையில்லாதது நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, உங்களோட காசை வேஸ்ட் பண்ணீங்க, தேவையில்லாத விஷயத்த பண்ணி வேஸ்ட் பண்ணுறீங்க. இல்லை உங்கள் தோலுக்கு செட் ஆகாத விஷயத்த போட்டு உங்கள் தோலை டேமேஜ் பண்ணுறீங்க. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும்.